ஒரு சூப்பரான வருமான வாய்ப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கம்பெனியோட நேம் தீரம் அசோசியேட்ஸ், ட்ரேட்மார்க் வாங்கின நம்பர் 1 கம்பெனி. கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸ் நம்பர் 55 BH ரோட், நற்குன்றம், சென்னை 107 இங்கே தான் இருக்குது. நம்ம கம்பெனியோட லீகல் சர்டிஃபிகேட்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் சர்டிஃபிகேட்ஸும் வாங்கி பக்கா லீகலாக பண்ணிகிட்ருக்க ஒரு நம்பர் 1 கம்பெனி தான் நம்மளுடைய கம்பெனி. அது மட்டும் கிடையாது, நமக்கான வெப்சைட் நம்மளுடைய கூகுள்லேயே கூகுளில் போயிட்டு www.dheeramassociate.com அடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் ரெஃபரல் கோட், பாஸ்வேர்ட் கேட்கும். நம்மளுடைய அடையாளம் அப்படிங்கிறது இந்த ரெஃபரல் கோடு தான். இது கிடைக்கணும்னா, நம்ம இதில் வருமானம் சம்பாதிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட ஒரு மேனேஜிங் டைரக்டர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார் தான், மிஸ்டர் தேவகந்தன் சார். புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். இன்றைக்கி இந்த வியாபார வாய்ப்பை 5.5 வருஷமாக எடுத்து ஒரு நபராக, சாதாரண ஒரு நபராக ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சி, இன்றைக்கி நிறைய நபர்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இன்றைக்கி நமக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க. சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுடைய லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணதுக்காக சிறந்த தொழிலதிபர் விருது அப்படிங்கிற ஒரு அங்கீகாரமும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரோட தான் நம்ம இந்த வியாபார வாய்ப்பில் சேர்ந்து பயணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த பிஸ்னஸை நம்ம எடுக்கணும்னா இதில் என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். என்னென்னா, இப்போ நார்மலாகவே நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய இந்த பிஸ்னஸில் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. ஸோ நம்ம ஜாலியாக அந்த பிஸ்னஸை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இங்கே எந்த விதமான ஓன் ப்ராடக்ட்ஸும் கிடையாது, தெரியாத பொருளும் கிடையாது. அதே மாதிரி சேல்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது. மாதம் இங்கே நீங்கள் கட்டாயம் பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுங்கிற கட்டாயமும் கிடையாது. ஸோ இந்த 4 விஷயமும் உங்களுக்கு இங்கே சூப்பரான விஷயங்கள். ஏன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ஓன் ப்ராடக்டாக இருக்கட்டும், சேல்ஸ் கான்செப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே மற்ற கம்பெனிஸ்லாம் கண்டிப்பாக உண்டு. ஆனால் இங்கே நம்மளுடைய தீரமில் இது 4மே இல்லை அப்படின்னாலே நமக்கு பெரிய ஒரு ப்ளஸ் தான் இது. ஸோ நமக்கு இது 4மே இல்லை அப்படின்னா இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நம்ம இதில் ஒரு ப்ரைமாக வர்றதுக்கு ஒரே ஒரு தடவை அத்தியாவசியமாக நமக்கு தேவைப்படுகிற, நம்ம ரெகுலராக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளை தான் இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அது என்ன பொருள் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாலே நமக்கு லைஃப் டைம் நமக்கு பிஸ்னஸ் இங்கே கிடைக்க போகுது. சரி, ஓகே, என்னென்ன மாதிரியான திங்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் பேக் பார்த்தீங்கன்னா நாப்கின் பேக்கு. இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் மாதவிடாய் காலங்களில் பயன்படுத்தக்கூடிய நாப்கின் பேக்கு தான். ரெகுலராக அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஃபுல்லாகவே கெமிக்கலால் தயாரிக்கப்பட்ட பொருளாக தான் இருக்குது. அதை சேஞ்ச் பண்ணுற விதமாக தான் ஆர்கானிக் நாப்கின் எவரா கிரீன் வந்து நம்ம கொடுக்குறோம். இதில் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா, ஒரு 5 டெக்னாலஜியும் சோற்று கற்றாழை மூலமாகவும் காட்டனாலையும் தயாரிக்கப்பட்ட நாப்கின்கிறதுனால பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. வந்த பிரச்சனையுமே சரி பண்ணக்கூடிய நாப்கினாக இது இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு 3000 ரூபாய்க்கு உள்ளே வரலாம். அப்படி உள்ளே வர்றதன் மூலமாக 40 பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூவில் இது நமக்கு ஆட் ஆகுது. ஒரு 10 பாக்ஸ் நாப்கின்னு கிடச்சிருது, தீரம் ப்ரைம் அப்படிங்கிற பெனிஃபிட்ஸும் கிடச்சிருது, வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸும் கிடச்சிருது. இந்த பேக்கேஜை நம்ம ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணும்போது தாராளமாக 1 இயர் கிட்ட பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆப்ஷனும் கிடைக்குது. நெக்ஸ்ட் பேக் என்ன அப்படின்னா 3500 ரூபாய், 31 வகையான மளிகை ஜாமான் ப்ளஸ் ஒரு சாரியோட சேர்த்து உங்களுக்கு இதில் கிடச்சிருது. இந்த பேக்கேஜில் நம்ம உள்ளே வந்தாலும் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சான்ஸும் ப்ரைமும் நமக்கு கிடச்சிருது. நெக்ஸ்ட் பேக் வந்து 4000 ரூபாய் சாரீ பேக்கு. இதில் ஒரு 3 சில்க் சாரீ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர முடியும். சம்பாதிக்கக்கூடிய சான்ஸும் ப்ரைமும் கிடச்சிடும். நெக்ஸ்ட் பேக்கு 4500. இந்த பேக்கேஜ் வந்து கார்மெண்ட்ஸ் பேக்கு. அதாவது லெகின்ஸ் எடுத்துக்கலாம், டாப் எடுத்துக்கலாம், ஷால் எடுத்துக்கலாம், சாரீஸ் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸட்ரா நீங்கள் இங்கே இருக்கிற பொருள் எது வேணாலும் செலக்ட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய ஒரு சான்ஸ் வந்து இதில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வந்தாலுமே இன்கம் சம்பாதிக்கக்கூடிய சான்ஸும் ப்ரைமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நெக்ஸ்ட் பேக்கு 5000. மளிகை ஜாமான், சாரீ, நாப்கின் 3மே சேர்ந்த மாதிரி உங்களுக்கு இந்த பேக்கேஜில் கிடைக்க போகுது. இது 50 பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூவில் உங்களுக்கு ஆட் ஆகுது. ஸோ இதில் வந்தாலுமே உங்களுக்கு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய சான்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து டூர் பேக். இன்றைக்கி கொடைக்கானல் நிறைய பேர் போகணும் அப்படின்னு நினைக்கலாம். போய் அங்கே தங்கக்கூடிய ரெசார்ட் ஃபுட்டுக்கு வந்து நம்ம இந்த பேக்கேஜை எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம். 2 நைட்டு 2 பகல் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேக்கேஜில் நீங்கள் உள்ளே வரதா இருந்தாலும் உள்ளே வந்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிவி, தீரம் டிவி கிட்டு 100 பர்ச்சேஸ் பாயிண்ட் வேல்யூவில் இது ஆட் ஆகுது. 15000 ரூபாய்க்கு 32 இன்ச்சு டிவி கொடுக்குறோம். 20000 ரூபாய்க்கு 43 இன்ச்சு டிவி கொடுக்குறோம். இதில் நமக்கு என்ன பெரிய விஷயம் அப்படின்னா,
எந்த கடையில் டிவி போய் வாங்கினாலும் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம இங்கே கொடுக்குறோம். அது இங்கே நமக்கு இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் 1 இயர் சர்வீஸ் வாரண்டியும் இருக்குது. ஸோ இதை நம்ம ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வர்றதுனாலும் தாராளமாக உள்ளே வந்துக்கலாம். சரி, ஓகே. இது எல்லாம் எங்கே வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட தீரம் மார்ட்டில் தான். நம்மளுடைய தீரம் மார்ட்டு ஆலங்குடியில் இருக்குது. இது ஒரு சூப்பர் மார்க்கெட்டு தான். இப்போ இதில் நம்ம இந்த பொருளை எல்லாத்தையுமே ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இதில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நீங்கள் உள்ளே வந்தாச்சு, உங்களுக்கான ஒரு பர்மனெண்ட்டான ப்ரைம் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரைம் மெம்பர்ஷிப்பு உங்களுக்கு கிடைச்சிருது. வாழ்நாள் முழுக்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் இதில் உங்களுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, டிஸ்கவுண்ட்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு சான்ஸும் உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரீ டெலிவரியும் கிடைக்குது. இந்த 4 விஷயமே இதில் லாபமாக இல்லையா? ஸோ நமக்கு கிடைக்கிற லாபமான ஒரு விஷயத்தை தான் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், தெரியப்படுத்த போகிறோம். ரெஃபரல். அப்படி பண்ணுறதன் மூலமாக நமக்கு இன்கமும் கிடைக்க போகுது. இந்த ரெஃபரல்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம பண்ணும்போது நமக்குன்னு ஒரு டீம் கிடைக்கும். அந்த டீம் வரும்போது நம்மளால் ஒரு நேரம் ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு வருமானம் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் பேசிவ் இன்கம். பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு நேரம் வேலை செய்ய முடியாத சூழ்நிலை வந்தாலும் வருமானம் வருமா அப்படின்னு பார்த்தா இந்த இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் வருமே தவிர மற்ற எந்த இடத்துலையும் வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இன்கம் இதில் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நாமினி ஆப்ஷன் இருக்குது, ஜென்ரேஷன் இன்கம் கிடைக்கும். அது இல்லாமல் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் டூர் ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வின் பண்ணா அப்படின்னா கம்பெனி மூலமாகவே ஃப்ரீயாகவே கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ ஜாலியாகவும் பிஸ்னஸ் பண்ணலாம், என்ஜாய் பண்ணிவிட்டும் பிஸ்னஸ் பண்ணலாம், சம்பாதிக்கவும் செய்யலாம். இதில் வர்றதுனால லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடையாது, ஒன்லி ப்ராஃபிட் மட்டுமே. சரி, ஓகே. உள்ளே வந்தாச்சு, இந்த பெனிஃபிட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணியாச்சு. இதில் எப்படி ரெஃபர் பண்ணுறது, ரெஃபர்னா என்ன அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இன்றைக்கி நமக்கு தெரிஞ்ச மளிகை கடையாக இருக்கட்டும், காய்கறி கடையாக இருக்கட்டும், ஜவுளி கடையாக இருக்கட்டும், நகை கடையாக இருக்கட்டும், இந்த கடைகள் எல்லாம் போயிட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நல்லா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுறோம் இல்லையா? அதுதான் விளம்பரம். இது நம்ம பண்ணாமல் இருக்கோமா? நிச்சயமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இது மாதிரி நம்ம கடையை மட்டும் இல்லை, ஆப்பையும் விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கோம். ஜொமேட்டோ, ஓயோ, ரெட் பஸ், பேடிஎம், ஃபோன்பே, ஜிபே இந்த மாதிரியான ஆப்ஸையும் நம்ம விளம்பரப்படுத்திட்டு தான் இருக்கோம். இப்படி பண்ணுறதுனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போட ஓனர்ஸ்க்கு தான் லாபம். ஸோ ஆப்போட ஓனராக இருக்கட்டும் இல்லை கடையோட ஓனராக இருக்கட்டும், அவங்கள நம்ம சம்பாதிக்க வச்சுட்ருக்கோம். நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த கடையை விளம்பரப்படுத்துறதன் மூலமாக நமக்கு லாபம் கிடையாது, கடையோட ஓனருக்கு தான் லாபம். ஆனால் அதே இடத்துல தீரம் மார்ட்டை நீங்கள் விளம்பரப்படுத்தும் போது இங்கே நாங்கள் உங்களுக்கு வருமானம் தரோம்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோதான். இதை நம்ம எப்படி பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறதுனால நமக்கு வந்து இன்கம் தராங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ரைம் மெம்பராக உள்ளே வந்துட்டீங்க. வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸுக்கு இதை தெரியப்படுத்துறீங்க. ஒரு 2 பேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இன்கம் தராங்க. இது என்ன கான்செப்ட் அப்படின்னா ஃபைனரி அப்படிங்கிற கால்குலேஷனில் தான் இன்கம் தரோம். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, உங்களுக்கு கீழே 2 பேர் வராங்கங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த கான்செப்டில் தான் நம்மளால் இன்கம் கொடுக்க முடியும். இது ஒரு 30 வருஷமாக இயங்கிட்டு இருக்கு. இது நமக்கு ஒன்றும் புதுசும் கிடையாது. ஸோ நம்ம சரியான ஒரு ஃபைனரி அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம இன்கம் கொடுக்குறோம். சரி, ஓகே. இதில் நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறமா எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா கற்றுக்க போகிறோம். முதல்ல எந்த தொழிலாக இருந்தாலும் கற்றுக்கிட்டு வேலை செஞ்சால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். அது டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும், நர்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும். படிச்சுட்டு ட்ரைனிங் அப்படிங்கிற ஒரு பீரியட் முடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஒர்க்கு கிடையாது, சம்பளம் கிடையாது. அதே மாதிரி தான் இதுலேயும் கற்றுக்க போகிறீங்க. எப்படி கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உள்ளே வர்றீங்க, யூங்கிறது நீங்கள் தான். வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸை எங்கள் மூலமாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்க போகிறீங்க. ஸோ நாங்கள் சேர்ந்து தான் உங்களுக்கு இதை பண்ணித்தர போகிறோம். இது நீங்கள் கற்றுக்கிட்டு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இன்கம் மட்டும் 3ஆவதாக ஒரு டைல் வரும்போது உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டீங்க, கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ரீச் பண்ணீங்க, ஒரு 2 பேர் வந்தாச்சு, டைல் வரும்போது உங்களுக்கு ஒரு இன்கம் வந்துருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா டீச். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த நம்ம அடுத்து இன்கம் எடுக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம செஞ்ச வேலையை இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுக்கு கீழே லெஃப்ட்டில் 2 பேர், ரைட்டில் 2 பேர் வராங்க. அப்படி வரும்போது உங்களுக்கு லெஃப்ட்டில் 2, ரைட்டில் 2 பேர் மேட்ச் ஆகி 1000 ரூபாய் இன்கம் வருது. ஸோ இந்த இடத்துல உங்கள் ஃப்ரெண்டையும் ரிலேட்டிவையும் 500 ரூபா சம்பாதிக்க வச்சு நீங்கள் 1000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டூ டீச். கற்றுக்கிட்ட ஒரு விஷயத்த ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டையும் ரிலேட்டிவையும் வச்சு அவங்களுக்கு வந்த நபர்களை சொல்லிக் கொடுக்க வைக்கிறோம், நபர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வைக்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்க மூலமாக அவங்களுக்கு கீழே லெஃப்ட் ரைட் வருது.
உங்களுக்கு லெஃப்டில் 4 ரைட்டில் 4 பேர் மேட்ச் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் இன்கம் வருது. இந்த 4 பேருக்கு 500 ரூபாய் கிடைக்குது, இந்த 2 பேருக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நல்லா ஒரு விஷயத்த பார்த்துக்கோங்க, நம்மளை நம்பி வந்த ஒவ்வொருத்தரையும் 500 ரூபாய் 1000 ரூபான்னு சம்பாதிக்க வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறோம். நெக்ஸ்ட் என்னென்னா பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். இது அப்படியே டூப்ளிகேஷன் ஆகுது. இப்போ 4 பேர் ப்ளஸ் 3 7, லெஃப்டில் 7 ரைட்டில் 7 சேர்ந்து 10 மெம்பர்ஸ் கொண்டு வராங்க. அப்போ உங்களுடைய இன்கம் 5000 ரூபாய். அடுத்து 10 பேர் ஒரு 35 பேர் கொண்டு வராங்க, ரைட்டில் பார்த்தீங்கன்னா 30 பேர் தான் வராங்க. பேர் மேட்ச் ஆகுமா? ஆகாது. அப்போ 30 பேர் மேட்ச் பண்ணி ஒரு 15000 ரூபாய் இன்கம் இங்கே வந்துடுது. அப்போ 5 நம்மளுடைய உழைப்பு வேஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் வேஸ்ட் ஆகாது. ஹேரி பார்வர் சிஸ்டத்தில் ஆட் ஆகிக்கும். ஸோ அந்த 5 அடுத்து நமக்கு இங்கே ஆட் ஆகும். எப்படின்னு நான் சொல்கிறேன். 35 மூலமாக 45 வருது, 30 மூலமாக 50 வருது. இந்த இடத்துல அந்த ஆல்ரெடி உள்ள 5 ஆட் ஆகுது. 50 பேர் மேட்ச் ஆகி 25000 ரூபாய் இன்கம் வருது. அடுத்து இந்த 50 மூலமாக ஒரு 100, ரைட்டில் ஒரு 50 மூலமாக 100 வரும்போது உங்களுடைய வருமானம் 50000 ரூபாய். அடுத்த வாரமும் பார்த்தீங்கன்னா 100 பேர் மூலமாக 150 பேர் வராங்க, 100 பேர் மூலமாக ரைட்டில் 150 பேர் வராங்க. இந்த இடத்துலையும் உங்களுக்கு 50000 ரூபாய் தான் இன்கம் நம்ம கொடுக்குறோம். ரீசன் என்ன? 150 மெம்பர்ஸ் வரும்போது பேர் மேட்ச் ஆனால் கூட தானே வரணும். இங்கே நம்ம கம்பெனி சீலிங் லிமிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக ஒரு நபருக்கு 50000 வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டோட நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் இன்றைக்கி கம்பெனி கரெக்டான முறையில் நடத்திட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வருமான வாய்ப்பு ஒரு வாரத்தில் அதிகபட்சமாக 50000 வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சான்ஸ் நமக்கு இதன் மூலமாக கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம ஒரு வாரத்தில் ஒரு ஐடியில் 50000 சம்பாதிக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேருக்கு வருமான தேவைகள் அதிகமாக இருக்குது. ஸோ வருமானம் அதிகமாக சம்பாதிக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளானை தான் நான் கொடுக்க போகிறேன். இந்த பிளானில் தான் நானுமே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ U1, U2, U3 அப்படிங்கிற 3 ஐடியுமே நம்ம நேம்லேயே நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ரிலேஷன்ஸையும் கொடுக்க வேண்டிய இடத்துல நம்மளே 3 ஐடி போட்டுட்டு 3 பேக்கேஜ் எடுத்துகிட்டு உள்ளே வர்றோம். அப்படி வர்றதுனால என்ன லாபம்னா U1 அப்படிங்கிற ஐடிக்கு உங்களுக்கு இங்கே 100% ஒர்க்கு கிடையாது, உங்களுடைய வாழ்நாள் முழுக்க வேலை கிடையாது. U2, U3 இந்த 2 ஐடிக்கு மட்டும்தான் உங்களுக்கு இங்கே ஒர்க்கு. U2க்கு தேவை 2 பேர், U3க்கு தேவை 2 பேர், மொத்தமாக 4 பேர் தான் நமக்கு தேவை. ஒரு 10 பேர் 20 பேரை சரியான முறையில் நீங்கள் லீடர் மூலமாக அறிமுகப்படுத்துனீங்கன்னா, நிச்சயமாக லீடர்கிட்ட அறிமுகப்படுத்துனீங்கன்னா உங்களுக்கான 4 நபர்களை அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இப்போ பார்ட்னர் 4 பேர் வந்தாச்சு. இப்போ நம்மளுடைய வேலை என்ன? வந்த 4 பேருக்கு இந்த வேலையை அடுத்து எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறதான். செஞ்சாச்சு. அவங்க மூலமாக அவங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு 3 மந்த்து டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா வந்த 4 பேருக்கு கீழே ஒரு டீம் வந்திருக்கு. அந்த டீமுக்கு நம்ம இந்த வேலையை சொல்லி கொடுத்து அவங்களுக்கு கீழே ஒரு 6 பேர் லெஃப்ட்லையும் ரைட்லையும் நம்ம எடுக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி எடுக்கும்போது இந்த பார்ட்னர் 1 அப்படிங்கிற நபருக்கு பேர் மேட்ச் ஆகி ஒரு 3000, பார்ட்னர் 2க்கு பேர் மேட்ச் ஆகி 3000, பார்ட்னர் 3க்கு 3000, பார்ட்னர் 4க்கு 3000, 4 பேரையும் ஒரு 3000 ரூபாய் ஒரே வாரத்தில் நம்ம சம்பாதிக்க வைக்கிறோம். அப்படி வைக்கும்போது உங்களுக்கு இங்கே எவ்வளோ இன்கம் வரும் அப்படின்னா U2 அப்படிங்கிற ஐடிக்கு உங்களுக்கு லெஃப்டில் பார்ட்னர் 1, பார்ட்னர் 2 லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் ஆகி 6000 ரூபாய் இன்கமும், U3 அப்படிங்கிற ஐடிக்கும் லெஃப்ட்லையும் 12 ஐடி ரைட்டில் 12 ஐடி பேர் மேட்ச் ஆகி 6000 இன்கமும், U1 அப்படிங்கிற உங்களுடைய டாப் ஐடிக்கு எந்த வேலையும் நீங்கள் செய்யாத ஐடிக்கு லெஃப்ட் ரைட் பேர் மேட்ச் ஆகுது 24 ஐடி பேர் மேட்ச் ஆகி 12000 ரூபாய் கிடைக்குது. ஸோ ஒரு வாரத்தில் நம்மளுடைய உழைப்பை நம்ம என்ன பண்ணோம், ப்ராப்பராக ஒரு 3 ஐடி போட்டு 4 லேயராக பிரித்து கொடுக்கும்போது 24000 நம்மளால் சம்பாதிக்க முடியுது. இதே ஒர்க்கை கண்டினியூஸாக ஒரு 4 வாரம் தொடர்ந்து பண்ணும்போது 96000 ரூபாய் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ். ஒரு மாதத்தில் 1 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளான் தான் இது. செம்மையான சான்ஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி 1 லட்ச ரூபா சம்பாத்தியங்கிறது யாருக்கு கிடைக்கும்? சாதாரண ஒரு நபருக்கு கிடைக்குமா? கிடையாது. கண்டிப்பாக ஒன்று பெரிய அளவில் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கணும், இல்லை அப்படின்னா நிறைய முதலீடு போட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்க நபருக்கு தான் கிடைக்கும். ஸோ ஆனால் இங்கே எந்த விதமான முதலீடும் இல்லாமல் நமக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடைக்குது, பயன்படுத்திக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னா, வெளியில் நம்ம செய்யாத செலவை இங்கே பண்ண சொல்லலை. வாழ்நாள் முழுக்க ஏதோ ஒரு கடையில் மளிகை ஜாமானோ நாப்கினோ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், வாங்கிட்டு தான் இருக்கோம். ஸோ அதை கடையை தான் மாற்ற சொல்கிறேனே தவிர உங்களை பொருளை மாற்ற சொல்லலை. ஒரே ஒரு தடவை கடையை மாற்றி தீரமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எத்தனை கடையையோ நீங்கள் விளம்பரப்படுத்திட்டு இருக்கீங்க, பார்க்குற எல்லா கடையையுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த கடையை நீங்கள் விளம்பரங்கிற ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் பண்ணின கடைக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது.
அதன் மூலமாக நமக்கு லாபமும் கிடையாது. ஆனால் அதன் மூலமாக அந்த கடையோ அந்த ஆப்போ இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் சம்பாரிச்சிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லைன்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய தீரமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த கடையை பற்றி நீங்கள் வெளியில் விளம்பரப்படுத்தும் போது உங்களுக்கு இங்கே மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை முறையே மாற்றக்கூடிய ஒரு வருமான வாய்ப்பு இங்கே உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருளை தான் இங்கே வாங்க சொல்கிறேனே தவிர தெரியாத பொருளையோ தேவையில்லாத பொருளையோ நான் இங்கே உங்களை வாங்க சொல்லலை. ஸோ சரியான முடிவை எடுங்க. உங்களுடைய வாழ்க்கை முறையை வாழ்க்கை மாற்றத்தை உருவாக்குங்கன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.